விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இதெல்லாம் கோர்ட் நம்பணும்ல. சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. உலக அளவில் வந்து தங்கத்தோட விலை வந்து பொதுவாக வந்து ஒரு அவுன்ஸுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்ப்பாங்க. ஒரு அவுன்ஸ் தங்கம் வந்து கிட்டத்தட்ட $4400 அப்படின்ற அளவுக்கு தான் போச்சு. அதுதான் அதிகபட்ச விலை உலக அளவில். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10% இறங்கிச்சிட்டு இப்போ திரும்ப ஏற ஆரம்பிச்சிருக்கு. திரும்ப ஏறினாலுமே அந்த $4400 அப்படிங்கிற அளவை தொடலை. இந்திய ரூபாய் வந்து அமெரிக்கன் டாலருக்கு அகைன்ஸ்டா $91 தாண்டிடுச்சு. இந்த ரூபாயினுடைய வீழ்ச்சி தான் இந்திய ரூபாயில தங்கத்தோட விலை இந்த அளவுக்கு ஏறுறதுக்கு மிகப்பெரிய காரணம். இன்னொரு பக்கம் இது வந்து அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் சார்ந்தது. பங்குச்சந்தை சார்ந்த எல்லா விஷயங்களுக்குமே வந்து டாக்ஸ் வந்து ஒரு அளவுக்கு அதிகமாக ஏற்றிவிட்டதனால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதற்கு ஆர்வம் காண்பிக்கவில்லை. அதுக்கு மாறாக இந்திய பங்குச்சந்தையில் அவங்க தொடர்ந்து பங்குகளை விற்கிறாங்க. ரூபாயினுடைய மதிப்பு பல காரணங்களால் மிகப்பெரிய அளவில் சரிஞ்சுக்கின்னு வருது. இதை வந்து அவங்க தடுத்து நிறுத்துறதுக்கு அரசாங்கம் தான் ஏதாவது செய்யணும். ஒரு பங்குச்சந்தை இவ்வளவு மோசமான பர்ஃபார்மன்ஸு இதுவரைக்கும் இந்திய பங்குச்சந்தைகள் இருந்தது கிடையாது. தங்கம் இல்லாம வேற எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எப்படி இதை அணுகிறது சார்? அது என்ன ரிஸ்க் வரும், எப்படி வரும் அப்படின்றது தெரியாது. ஆனால் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். மார்க்கெட்ல ரிஸ்க் இருக்கு. தங்கம் விலை வந்து ரொம்ப அதீதமாக ஏறிட்டதுனால கண்டிப்பா வந்து நான் முதலீடு பண்ண மாட்டேன். அண்மை காலமா தங்கத்துடைய விலையில ஒரு நிலைத்தன்மை இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களாகவே ஏறுது இறங்குது. ஆனா கடந்த சில நாட்களாக உற்று நோக்கும் போது தொடர்ச்சியாக ஏறுமுகமாகவே இருக்குது. எதனால இந்த தொடர் விலை ஏற்றம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது சார்? நம்ம ஏற்கனவே பல தடவை பேசி இருக்கிறோம். தங்கத்தோட விலை ஏறுவதற்கு 2 முக்கியமான காரணங்கள். ஒன்று, உலக அளவில் தங்கத்தோட விலை. உலக அளவில் தங்கம் விலை ஏறும்போது இங்க தங்கம் விலை ஏறும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உலக அளவில் வந்து தங்கத்தோட விலை வந்து பொதுவாக வந்து ஒரு அவுன்ஸுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்ப்பாங்க. ஒரு அவுன்ஸ் தங்கம் வந்து கிட்டத்தட்ட $4400 அப்படின்ற அளவுக்கு தான் போச்சு. அதுதான் அதிகபட்ச விலை உலக அளவில். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10% இறங்கிச்சிட்டு இப்போ திரும்ப ஏற ஆரம்பிச்சிருக்கு. திரும்ப ஏறினாலுமே அந்த $4400 அப்படிங்கிற அளவை தொடலை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4350 அப்படின்ற அளவுல தான் ட்ரேட் நடக்குது. ஸோ உலக அளவில் தங்கம் விலை அந்த உச்சபட்சத்தை தாண்டலை. இருந்தாலுமே இந்தியாவில் தங்கத்தோட விலை ஒரு உச்சபட்ச விலையான 1,00,000 தாண்டிடுச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா இந்திய ரூபாயோட பண மதிப்பு. இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிக்கினே போகுது. இந்தியாவுக்கு வந்து ஒரு நாட்டுக்கும் ஒரு கண்ட்ரி கோடு கொடுப்பாங்க இந்த டெலிஃபோன் பண்ணுறதுக்கு, ஃபோன் பேசுறதுக்கு. அது இந்தியாவுடைய கண்ட்ரி கோடு வந்து +91. இப்போ இந்திய ரூபாய் வந்து அமெரிக்கன் டாலருக்கு அகைன்ஸ்டா $91 தாண்டிடுச்சு. இந்த ரூபாயினுடைய வீழ்ச்சி தான் இந்திய ரூபாயில தங்கத்தோட விலை இந்த அளவுக்கு ஏறுறதுக்கு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். அது அடுத்த கதை. எதனால இந்திய ரூபாய் இவ்வளவு தூரம் இறங்கி இருக்கு, எதனால இதனுடைய மதிப்பு வந்து இந்த அளவுக்கு இறங்குது அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி இந்தியாவுடைய ஏற்றுமதி இறக்குமதி டேட்டா வந்தது. இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கின்ற பொருட்கள் சேவைகளை விட இறக்குமதி செய்கின்ற பொருட்கள் சேவைகளுடைய அளவு வந்து கூடுதலாக இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது நாம் வந்து இப்போ நீங்க வந்து ஒரு குடும்பம் நடத்துறீங்க. எப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வருமானம் வரும், கொஞ்சம் செலவு வரும். ஸோ இதுதான் வந்து அந்த வருமானத்தை விட செலவு குறைஞ்சா இருந்தாக்கா கொஞ்சம் சேமிப்பு இருக்கும். இல்லை வருமானத்தை விட செலவு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டி வரும்.
ம். ஸோ அதே போல சில ஒரு என்ஆர்ஐ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யாராவது இருந்தாங்கன்னா, வெளிநாட்டு வாழ் ம். இந்தியர்கள். அவங்க குடும்பம்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு 2 வகையான வருமானம் இருக்கும். ஒன்று இந்திய ரூபாயில வருமானம் வரும். அதாவது ஓகே. இந்தியால வீடு வாடகைக்கு விட்டிருப்பாங்க. அந்த வாடகை காசு வரும். பணம் பேங்க்ல எஃப்டி வச்சிருப்பாங்க. அதுக்கு வட்டி வரும். அந்த மாரி இந்தியால இருந்து சில வருமானம் வரும். அவங்களுக்கு இந்தியால செலவும் ஆகும். அதே ஓகே. நேரத்துல அவங்களுக்கு வெளிநாட்டிலும் சில வருமானம் வரும். அவங்க வெளிநாட்டுல வேலை செய்யலாம், ஏதாவது தொழில் செய்யலாம். ஸோ வெளிநாட்டுல வருமானம் வரும். அந்த வெளிநாட்டுல செலவும் இருக்கும். ம். அதே போல தான் இந்திய அரசாங்கத்துக்கு உள்நாட்டிலே வருமானமும் வரும், உள்நாட்டுல செலவும் இருக்கும். அதாவது ம். உள்நாட்டுல வந்து வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வரிகள், அ டாக்ஸு, ஜிஎஸ்டி அந்த மாரி வரி வருவாய்கள், வருமானம் இருக்கும். அதேபோல செலவுகளும் இருக்கும். ரோடு போடுவாங்க, பிரிட்ஜ் கட்டுவாங்க, இந்த மாரிலாம் இருக்கு. ஸோ இது வந்து ஒண்ணு. இந்திய ரூபாயில வருமானம் வருது, இந்திய ரூபாயில செலவாகிறது. இது ஒரு தனி கணக்கு. இது இல்லாமல் அந்நிய செலவணி. இந்தியாவிலிருந்து நம்ம ஏற்றுமதி செய்கின்றோம். ஏற்றுமதி செய்யும்போது நமக்கு டாலர்ல பணம் கிடைக்கும். அதேபோல நம்ம இறக்குமதி, குறிப்பா வந்து இந்தியா வந்து கச்சா எண்ணெய், தங்கம் இது 2த்துக்கும் தான் வந்து அதிகபட்சமான இறக்குமதி பண்றாங்க. அதிகபட்சமான அந்நிய செலவணி இதுக்கு தான் செலவாகுது. ம். அப்ப நீங்க ஏற்றுமதி பண்ணும்போது உங்களுக்கு டாலர்ல பணம் கிடைக்கும். இறக்குமதி பண்ணும்போது நீங்க டாலர்ல பணம் குடுக்க வேண்டி வரும். எப்படி ஒரு என்ஆர்ஐ ஃபேமிலிக்கு இந்திய ரூபாயில வரவு செலவு, வெளிநாட்டு ரூபாயில வரவு செலவு இருக்கோ, அதேபோல இந்திய அரசாங்கத்துக்கும் இந்திய ரூபாயில வரவு செலவு இருக்கும். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இந்த வெளிநாட்டு வரவு செலவு, அப்போ வெளிநாட்டுல இருந்து நமக்கு வர்ற வருமானம் குறைவா இருக்கு. ஏன்னா நம்ம குறைவா தான் எக்ஸ்போர்ட் பண்றோம். ஆனா நம்ம செலவு பண்ண வேண்டியது அதிகமா இருக்கு. அப்ப அந்த எக்ஸஸ் டாலருக்கு நம்ம எங்க போவோம்? அப்ப அந்த எக்ஸஸ் டாலர் நம்மளால குடுக்க முடியாது. இது வந்து கரண்ட் அக்கவுண்ட் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வைடன் ஆக ஆக நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிக்கினே போகும். ஓகே. ஏன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சதுனால் நீங்க வெளிநாட்டுல இருந்து நீங்க இறக்குமதி பண்றது வந்து உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடும். அதனால நீங்க இறக்குமதி பண்றத பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணுவீங்க. அதே நேரத்துல ஏற்றுமதி பண்றவங்களுக்கு இது வந்து ஒரு அனுகூலமா இருக்கும். ஸோ ம். இதுக்காக வந்து இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். ஆ 1991ல ஒரு நாள் டாக்டர் மன்மோகன் சிங் ஃபைனான்ஸ் மினிஸ்டரா வந்தாரு. வந்த உடனே ஒரே நாள்ல இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து 10% குறைஞ்சது. அடுத்த நாளே இன்னொரு 10% குறைஞ்சது. 2 ஓகே. நாட்கள்ல 20% இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சது. அது வந்து ஒரு வரலாற்று சாதனை. அப்ப பாருங்க, அந்த காலகட்டத்தில நீங்க தங்கம் வச்சிருந்தீங்கன்னாக்கா, 2 நாள்ல தங்கத்தோட விலை 20% ஏறிடுச்சு. ஏன்னா இந்திய ரூபாய் எவ்வளோ குறையுதோ, அந்த அளவுக்கு தங்கம் விலை ஏறிடும். ஓகே. அதுக்கப்புறம் 2013ல ஒரு தடவ இந்திய ரூபாய் வந்து ரொம்ப வேகமா சரிஞ்சுது. அப்போ ஒரு தடவ இந்த மாரி பிரச்சனைகள்லாம் நெறைய வந்தது. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் இந்திய ரூபாயோட மதிப்பு ரொம்ப வேகமா, அளவுக்கு அதிகமா சரிஞ்சிருக்கு. இதுக்கு நான் சொன்ன ஒன்று கரண்ட் அக்கவுண்ட் டெஃபிசிட், நம்ம ஏற்றுமதி பண்றது, ம். இறக்குமதி பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இது வந்து அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் சார்ந்தது. பங்குச்சந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில வந்து பங்குச்சந்தையில வந்து லாங் டெர்ம் கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பங்குகள வாங்கி 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வித்தீங்கனால், அது வந்து லாங் டெர்ம் கெயின். அந்த லாங் டெர்ம் ம். கெயினுக்கு வந்து டாக்ஸ் வந்து 0ன்னு இருந்தது. இப்போ இப்ப இருக்கிற மத்திய அரசாங்கத்தில என்ன பண்ணிட்டாங்க, அந்த லாங் டெர்ம் கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ் வந்து திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து 10%ன்னு கொண்டு வந்தாங்க. அது திரும்ப வந்து 12.5%ன்னு கொஞ்சம் ஏத்துனாங்க. அதேபோல ஷார்ட் டெர்ம் கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ். அதாவது நீங்க ஒரு பங்குகள வாங்கி 1 வருஷத்துக்குள்ளாரவே வித்தீங்கனால், நீங்க வந்து ஷார்ட் டெர்ம் கெயின்னு சொல்லுவாங்க. அதுக்கு 10% டாக்ஸ் இருந்தது. அத 15% ஆக்குனாங்க. திரும்ப 20% ஆக்குனாங்க.
அதே போல வந்து நீங்க பங்குகள்ல முதலீடு பண்ணும்பொழுது, ஆம், அந்த நிறுவனங்கள் அந்த நிறுவனத்த நடத்தி, நல்ல முறையா நடத்தி, அதுல வர லாபத்துல ஒரு பங்கு நமக்கு குடுப்பாங்க. லாப ஈவுத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிவிடெண்டுக்கெல்லாம் முன்னாடி டாக்ஸ் இல்லாம இருந்தது. இப்போ அதுக்கும் டாக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பங்குச்சந்தை சார்ந்த எல்லா விஷயங்களுக்குமே வந்து டாக்ஸ் வந்து ஒரு அளவுக்கு அதிகமா ஏற்றி விட்டதனால், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்குச் சந்தையில முதலீடு செய்வதற்கு ஆர்வம் காண்பிக்கவில்லை. அதுக்கு ம். மாறாக இந்திய பங்குச் சந்தையில அவங்க தொடர்ந்து பங்குகளை விற்கிறாங்க. இப்ப என்ன ஓகே. நடக்கும்னா, நம்முடைய பங்குச் சந்தைகள் நல்லா இருக்கும்போது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து முதலீடு பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க வெளிநாட்டு டாலரை கொண்டு வருவாங்க இங்க. வெளிநாட்டு டாலர் இங்க கொண்டு வந்து அதை இந்திய ரூபாயை மாத்தி தான் இந்திய பங்குச் சந்தையில முதலீடு பண்ண முடியும். அப்போ நமக்கு ம். இந்த டாலர் வராது. இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஏற்றுமதி பண்ணா நமக்கு டாலர் கிடைக்கும்ட்டு. அதே போல பங்குச் சந்தையில முதலீடு பண்றதுக்கும் டாலர் கொண்டு வருவாங்க. அப்படியே நமக்கு வந்து டாலர் வருமானம் நிறைய கிடைக்கும். அப்போ நம்ம கரன்சி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா, இப்போ இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய அது தவறான கொள்கையா இல்லையா அப்படின்றது வந்து டிபேட்டபிள். ஆனா ஓகே. இந்த கொள்கைகளினால கடந்த 2 ஆண்டு காலமாக பங்குச் சந்தைகள்ல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து வித்துக்கினே வராங்க. கடந்த 2 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 5,00,000 கோடி அப்படிங்கிற அளவுக்கு இந்தியால பங்குகளை வித்துட்டு அவங்க பணத்தை வெளிய எடுத்துன்னு போறாங்க. அப்ப என்ன ஆகும்? அவங்க ம். ஆர்வம் காமிக்கலன்னா, அவங்க பங்குகளை விப்பாங்க. அந்த பங்குகளை விக்கும்போது அவங்களுக்கு இந்திய ரூபாய் தான் கிடைக்கும். அந்த இந்திய ரூபாய் என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து வெளிநாட்டுக்கு எடுத்துன்னு போறதுக்காக ஆர்பிஐ கிட்ட அந்த பணத்த குடுத்துட்டு டாலர் கேட்பாங்க. அப்போ நமக்கு டாலர் ஓகே. செலவு வந்து அதிகமாகும். ஸோ, இப்ப நமக்கு டாலர் செலவு அதிகமாக, அதிகமாக நம்முடைய கையில இருக்கிற இருப்பு, டாலருடைய இருப்பு, அது ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து குறையும். ஸோ, இந்த மாரி வந்து நம்முடைய ரூபாயினுடைய மதிப்பு பல காரணங்களால மிகப்பெரிய அளவுல சரிஞ்சுக்கின்னு வருது. இத வந்து அவங்க தடுத்து நிறுத்துறதுக்கு அரசாங்கம் தான் ஏதாவது செய்யணும். ஆ இன்னும் கேட்டீங்கன்னால், ஆ எனக்கு தெரிஞ்சு ஒரு பங்குச் சந்தை இவ்வளவு மோசமான பெர்ஃபார்மன்ஸ் இதுவரைக்கும் இந்திய பங்குச் சந்தைகள் இருந்தது கிடையாது. சில நேரங்கள்ல விழும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கரோனா வைரஸ் வந்தது. உலகம் முழுக்க பங்குச் சந்தைகள் சரிஞ்சுது. அப்ப நம்ம பங்குச் சந்தைகளும் சரியுது. அது சாதாரணமான விஷயம். ஆ இப்ப அதாவது ஊர்ல எல்லாருக்குமே ஒரு நோய் வருது. அப்ப அந்த நோய் நமக்கு வந்ததுன்னா, நம்ம அத பத்தி பெருசா கவலைப்பட மாட்டோம். என்ன பண்றது? 4 பேருக்கு உண்டானது நமக்குன்ட்டு. ஆனா ஊர்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. எல்லாரும் நல்லபடியா இருக்கிறாங்க. நமக்கு மட்டும் நோய் வந்துகின்னே இருக்குதுனாக்கா, அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆ லீமன் பிரதர் கொலாப்ஸ், கரோனா வைரஸ் இந்த மாரி பல காரணங்களால உலகம் முழுக்க பங்குச் சந்தைகள்ல இறங்கியிருக்கு. அப்ப நம்முடைய பங்குச் சந்தைகள்ல இறங்குச்சு. அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா கடந்த 1, 1½ ஆண்டு காலமாக உலகத்துல இருக்கிற பங்குச் சந்தைகள் எல்லாமே ரொம்ப நல்லபடியா நல்லா மேல போயின்னு இருக்கு. ஆனா நம்முடைய சந்தைகள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 15 மாதத்துக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோமோ, அத விட கீழ தான் இப்ப நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த 15 மாதம் அ வந்து பங்குச் சந்தையினுடைய ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இது 0. ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு இந்திய ரூபாயோட மதிப்பு குறைவதற்கு இந்த பங்குச் சந்தை சார்ந்த விஷயங்களும் ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கு. ஒரு ஓகே காலத்துல சார். மன்மோகன் சிங் ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்த காலகட்டங்கள்ல, அ அப்போ நம்மகிட்ட அந்நிய செலாவணி ரொம்ப குறைவா தான் இருந்தது. ஒரு மன்மோகன் சிங் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டரா பதவி ஏற்கும்போது, ஒரு அடுத்த 2 அல்லது 3 வாரங்களுக்கு நமக்கு எவ்வளோ அந்நிய செலாவணி தேவைப்படுமோ, அந்த அளவு தான் நம்ம கையில அந்நிய செலாவணியே இருந்தது. அவ்வளோ மோசமா இருந்தது. அப்போ தான் வந்து மன்மோகன் சிங் வந்து நம்முடைய இந்திய ரூபாய வந்து 2 நாட்கள்ல 20% குறைச்சாரு. அப்புறம் மத்திய ரிசர்வ் பேங்க் அவங்க கிட்ட இருக்கிற தங்கத்தெல்லாம் கொண்டு போய் வெளிநாட்டுல அடமானம் வச்சு கடன் வாங்குனாரு. அதுக்கப்புறம் ஒரு
இந்தியா மில்லேனியம் பாண்ட், இந்தியா ரீசர்ஜன் பாண்ட் அப்படின்னு 2 பாண்ட் இஷ்யூ வந்து விட்டாங்க. அதாவது வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் மட்டும்தான் அந்த பாண்டில் வந்து முதலீடு பண்ணலாம். அது வந்து மத்திய அரசாங்கம் கேரண்டி கொடுப்பாங்க, சாவரின் கேரண்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக வட்டி கொடுத்தாங்க. அப்போ நிறைய வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் நிறைய பணத்தை வந்து அனுப்புனாங்க. அப்போ வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் நிறைய பணத்தை அனுப்பும்போது அந்த நமக்கு டாலர் வரத்து வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ அப்படிதான் நம்ம நாடு வந்து ரொம்ப நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணாரு. ஒரு மிக ஓகே. மிக மோசமான ஒரு சூழ்நிலையில ஃபைனான்ஸ் மினிஸ்டரா பதவியேற்று அவர் அந்த பதவியிலேருந்து வெளியே போகும்போது உண்மையிலே ரொம்ப நல்ல ஸ்டெபிலிட்டி கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய 1991லேருந்து 2000 வருஷம் பார்த்தீங்கன்னா மிக பல பல புரட்சிகள்லாம் பண்ணாங்க. பண்ணி நம்முடைய ரூபாயோட மதிப்பு வந்து ஓரளவுக்கு நல்லா வச்சுருந்தாங்க. நாட்டோட பொருளாதாரமும் 1990க்கு அப்புறம் மிகப்பெரிய முன்னேற்றம் இருந்தது. ஓகே. இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு நம்முடைய சஜஷன், நம்ம சொல்ற சஜஷன் என்னன்னு கேட்டா, நம்பர் 1 பங்குச்சந்தை சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் வரிகளை குறைக்கலாம். அதன் மூலமாக வெளிநாட்டு முதலீட்டாளர்களை மீண்டும் ஈர்க்கலாம். அப்படி வெளிநாட்டு முதலீட்டாளர்களை மீண்டும் ஈர்த்தால் நமக்கு டாலர் வரத்து நிறைய இருக்கும். அப்போ நம்முடைய ரூபாயோட மதிப்பு. ஸோ சில நேரங்களில் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, மத்திய அரசாங்கத்துக்கு வருவாய் அதிகமாகணும்னு சொல்லிட்டு வரிகளை ஏற்றி விட்டுட்டாங்க. ஆனால் பங்குச்சந்தைகள் ஏறவில்லை. பங்குச்சந்தைகள் ஏறி யாராவது லாபம் சம்பாரிச்சா தானே இவங்களுக்கு டேக்ஸ் போகும். ஸோ இவங்க வரிகளை ஏற்றினதுனால பங்குச்சந்தைகள் ஏறல, அது மூலமாக இவங்களுக்கு டேக்ஸும் கிடைக்கல. ஸோ ஒன்று ஒட்டுமொத்தமாக ஒரு பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துவது, ஏற்றுமதி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இறக்குமதி எப்படி குறைக்கிறது, அது ஒரு பக்கம். அது எல்லாருமே பேசுவாங்க, எல்லாருமே அதுக்கு உண்டான அறிவுரையை சொல்லுவாங்க. இது இல்லாமல் நான் சொல்றது வந்து 2வது விஷயம் என்னன்னா, இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்களை சாந்தப்படுத்த வேண்டும், வெளிநாட்டு முதலீடுகளை நாம் ஈர்க்க வேண்டும். அதுக்கு பங்குச்சந்தையில் என்ன இது ரீஃபார்ம்ஸ் பண்ணணும். பொதுவாக வந்து பங்குச்சந்தை சார்ந்தவர்கள் கேட்கறது என்னன்னா, இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸை வந்து குறைக்கணும், அது திரும்ப 0 கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இது வந்து ஒன்று. அடுத்தது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க. ஒரு காலகட்டத்தில் நான் வந்து சிங்கப்பூரில் ஒரு வீடு வாங்கினேன், ஒரு அப்பார்ட்மெண்ட். நான் சொல்றது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ என்கிட்ட எவ்வளவு காசு இருந்தது, அந்த காசை வச்சு நான் ஒரு வீடு வாங்கினேன் சிங்கப்பூரில். அதே அளவு காசை வச்சு என்னால் சென்னையில் 10 வீடுகள் வாங்க முடியும். அப்போ இந்தியாவில் வந்து அந்த விலைகள் குறைவாக இருந்தது. ஆனால் இப்போ அதே சிங்கப்பூரில் என்கிட்ட எவ்வளோ பணம் இருந்து நான் ஒரு வீடு வாங்கினால் அதே காசுல சென்னையில் என்னால் 2 வீடு கூட வாங்க முடியாது. ஸோ இந்தியாவுடைய காம்படிட்டிவ்னஸ் வந்து நிறைய விஷயங்கள்ல போயிடுச்சு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஒரு வெளிநாடு அப்படின்னு சொன்னால் சிங்கப்பூரும் கல்ஃப் ரீஜனும் தான் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த ஜெனரேஷனில் அமெரிக்காவும் நிறைய இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துபாயில் வந்து சென்னையை விட சீப்பாக இருக்கு. அப்போ இங்கே ஒரு வெளிநாட்டு வாழ் இந்தியர் இங்கே சம்பாதிக்கிற காசை அவர் எதுக்கு வந்து இந்தியாவுக்கு அனுப்பணும்? முன்னெல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் இங்கே வந்து பணம் சம்பாதிப்பாங்க, அந்த பணத்தை இந்தியாவுக்கு அனுப்புவாங்க. இந்தியாவுக்கு அனுப்பி அங்கே வந்து ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணுவாங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்க, துபாயிலேயே ரியல் எஸ்டேட் விலை கம்மியாக இருக்குது, இந்தியாவோட கம்மியாக இருக்குது, அப்போ நம்ம எதுக்கு இங்கேருந்து பணத்தை அங்கே அனுப்பணும்? அப்போ இதனால் என்ன நடக்குதுன்னா, ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு வருகின்ற அந்நிய செலாவணி, ஃபாரின் ரெமிட்டன்ஸ், அது வந்து ரொம்ப அபரிதமாக குறைஞ்சிடுச்சு.
கடந்த 6 மாதத்துல வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வருகின்ற ஃபாரின் ரெமிட்டன்ஸ், அதாவது வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் இந்தியாவுக்கு பணம் அனுப்புகின்றது. அது வந்து கிட்டத்தட்ட 40% குறைஞ்சதா ஒரு செய்தி வந்திருக்குது. ஸோ, ஓகே. ஒன்று வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் இந்தியாவுக்கு பணம் அனுப்புவதை குறைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்முடைய ஏற்றுமதி குறையுது. 3வது நம்முடைய இறக்குமதி அதிகமாகுது. 4வது வந்து பங்குச்சந்தை சார்ந்த ஆ விஷயங்களுக்கு வந்து அதிகமான டாக்ஸ் போட்டதுனால, பங்குச்சந்தையில வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஆர்வம் ரொம்ப ரொம்ப குறையுது. இந்த மாரி பல காரணங்களால இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிக்கினே போகுது. ஸோ, இத அரசாங்கம் தான் என்ன பண்ணணும்? வர பட்ஜெட்ல ஏதாவது பண்ணுவாங்களா? அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கு. ஸோ, பிப்ரவரி 1ஆம் தேதி வந்தா தான் தெரியும் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே சார். இப்போ இந்த தொடர்ச்சியான இந்த தங்க விலை அதிகரிப்பு காரணமா மக்கள் மத்தியில தங்கம் வாங்குறதுக்கான அந்த ஆர்வம் குறைஞ்சிருக்கிறதா? கடந்த வாரத்துல தனியார் தொலைக்காட்சியில நடத்தின அந்த டிபேட் நிகழ்ச்சியில கூட தங்கம் இல்லாம வேற எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எப்படி இதை அணுகிறது சார்? இல்ல பொதுவா வந்து ஒரு ரீட்டைல் பீப்புள் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஹெர்ட் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நல்லா ஏறினதுக்கு அப்புறம் தான் இன்னும் ஏறும், இன்னும் தொடர்ந்து ஏறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து நிறைய பேருக்கு வரும். ஓகே. சில டிவி டிபேட்லாம் வந்து நான் வந்து ஒரு பொதுவான கருத்தை தான் சொல்றேன். யாரையும் நான் குறை சொல்லல. சில ம். நேரங்கள்ல டிவி டிபேட் வந்து ஒரு என்ன சொல்றது? அது ஒரு பின்னாடி பல காரணங்கள் இருக்கும். ஆ ஓ. தங்கத்தினுடைய விலை ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால தங்கத்தினுடைய சேல்ஸ் குறையுது. அதனால அந்த தங்க வியாபாரிகள்லாம் ஆ அந்த டிவி சேனல் கிட்ட பேசி, நீங்க ஒரு டிபேட் ஷோ நடத்துங்க. அந்த டிபேட்ல வந்து தங்கத்துக்கு ஆதரவா பேசுறவங்கள கொஞ்சம் அதிகமா ஹைலைட் பண்ணி காமிங்க. ஆ ஆனா இதெல்லாம் நடந்ததுன்னு நான் சொல்ல வரல. ஆனா இதெல்லாம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அப்படின்னு தான் என்னால சொல்ல ஓகே. முடியும். ஸோ, ம். ஆ என்னன்னா வந்து ஒரு ஆ இப்போ நீங்க புதுசா வந்து முதலீடு பண்றவங்க, இந்த நேரத்துல முதலீடு பண்றது வந்து எனக்கு தெரிஞ்சு அது சரியான முடிவா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஓகே. ஏன்னா வந்து அளவுக்கு அதிகமா ஏறி போச்சு. ம். இந்திய ரூபாயோட மதிப்பும் அளவுக்கு அதிகமா இறங்கிடுச்சு. ஒருவேளை ம். நாளைக்கு நான் சொல்ற மாதிரி அரசாங்கம் வந்து ஏதாவது ஒரு நாங்க வந்து ஏற்றுமதிக்கெல்லாம் சில இன்சென்டிவ் குடுக்குறோங்க. பங்குச்சந்தைகள்லாம் நாங்க டாக்ஸ குறைக்கிறோம். அப்படி இப்படின்னு சில மெஷர்ஸ்லாம் அனவுன்ஸ் பண்ணாங்கன்னா, இந்திய ரூபாயோட மதிப்பு ஏற ஆரம்பிச்சுரும். அப்போ தங்கத்தோட விலை ஓகே. இறங்க ஆரம்பிச்சுரும். ம். ஸோ, ஆ முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் மட்டும் இல்ல. காலகாலமாவே உங்களுக்கு வந்து ஒரு பிக்ஸட் டெபாசிட் இருக்கு. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்கு. நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கு. ஸோ, எத்தனையோ முதலீடுகள் வந்து டெப்ட் இன்ஸ்ட்ருமென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருக்கு. ஸோ, தங்கம் பொறுத்தவரைக்கும் அது வந்து ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்ட்மென்ட். அதாவது ம். ஈக்விட்டி இன்வெஸ்ட்மென்ட்னா என்னன்னா, அது ஏற்ற இறக்கத்துக்கு உட்பட்டது. டெப்ட் இன்ஸ்ட்ருமென்ட் அப்படின்னும்போது அது வந்து ஏற்ற இறக்கத்துக்கு உட்படாதது. நீங்க பேங்க்ல பணம் போடுறீங்க, ஒரு எஃப்டி போடுறீங்க 8% வட்டின்னா 8% 8% தான். அது உங்களுக்கு கூடவும் கிடைக்காது, குறைவாவும் கிடைக்காது. கண்டிப்பா குறைவா கிடைக்காது. ஆனா தங்கம் அப்படி கிடையாது. ஒரு நாள் விலை ஏறும், ஒரு நாள் விலை இறங்கும். 2013ல எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. ஒரே நாள்ல தங்கம் 10% விலை இறங்குச்சு. ஒரே நாள்ல. பட் ஆனா அந்த மாதிரி நடப்பதற்கு இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை. அதுக்கு அப்ப என்ன காரணமா இருந்துச்சு சார்? அது அப்ப என்ன காரணம்னா, பொதுவா வந்து உலக அளவுல வட்டி விகிதங்கள் குறையும்போது தங்கத்தோட விலை ஏறும். ம். உலக அளவுல வட்டி விகிதங்கள் ஏறும்போது தங்கத்தோட விலை இறங்கும். ஓகே. 2008ல லீமன் பிரதர் கொலாப்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்தது. ஒரு மிகப்பெரிய வங்கி லீமன் பிரதர்ஸ் அப்படிங்கிற ஒரு வங்கி திவாலா ஆயிடுச்சு அமெரிக்கால. அதனுடைய தாக்கம் வந்து உலகம் முழுக்க இருந்தது. உலகம் முழுக்க பங்குச்சந்தைகள் பெரிய அளவுல இறங்குச்சு. பங்குச்சந்தைகள் பெரிய அளவுல இறங்குனால் அது பொருளாதாரத்தையும் பாதிக்கும். அப்போ அந்த பொருளாதாரத்தை
திரும்ப மீட் எடுப்பதற்கு பொதுவா வந்து வங்கிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, வட்டி விகிதங்கள் குறைச்சிக்கினே வருவாங்க. அந்த வட்டி விகிதங்கள குறைச்சு அமெரிக்கால வட்டி விகிதங்கள் 0 அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்ப என்னாச்சு, அந்த ஓகே. காலகட்டத்துல அதாவது இது நடந்தது 2008ல. 2008ல லீமன் பிரதர் ம். கொலாப்ஸ் நடந்தது. அப்ப வட்டி விகிதங்கள குறைச்சு 0 கொண்டு வந்துட்டாங்க. அதனால தங்கத்தோட விலை ஏற ஆரம்பிச்சது. எனக்கு தெரிஞ்சு இந்திய ரூபாயில தங்கம் வந்து 2008ல இருந்து 2013 இந்த 4 ஆண்டு காலகட்டங்கள்ல தங்கம் வந்து எனக்கு தெரிஞ்ச 4 மடங்கு விலை ஏறியிருக்கு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என்னோட மனைவிக்கு ஒரு நகை வாங்கியிருந்தேன் நானு 2008ல. அப்ப நான் ஒரு கிராமுக்கு வந்து ₹900 ஒரு கிராமுக்கு ₹900 இருந்தது. அது கிட்டத்தட்ட 2013ல ₹3200 வரைக்கும் போச்சு. கிட்டத்தட்ட 4 மடங்கு. அப்போ லீமன் பிரதர் கொலாப்ஸ்னால வட்டி விகிதங்கள குறைச்சுட்டாங்க. அடுத்து ஒரு சில ஆண்டுகள்ல, ஒரு 4, 5 ஆண்டுகள்ல பொருளாதாரம் நல்லா மீண்டு வந்துடுச்சு. அப்ப ஓகே. 2013ல அமெரிக்காவினுடைய மத்திய வங்கியினுடைய சேர்மன், ஃபெட் சேர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பேர் வந்து பென் பெர்னாக்கி. ம். அவர் வந்து ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. லீமன் பிரதர் கொலாப்ஸ்னால நம்ம வட்டியெல்லாம் குறைச்சோம். 0 கொண்டு போயிட்டோம். இப்ப இந்த 5 ஆண்டு காலகட்டங்கள்ல ஆ நம்முடைய பொருளாதாரம் நல்லா மீண்டு எழுந்துடுச்சு. இதுக்கு மேல நம்ம வந்து வட்டிய வந்து 0ல கொண்டு வச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கூடிய விரைவில நாங்க வட்டி விகிதங்கள ஏத்துவோம் அப்படின்னு ஒரு நாள் அனௌன்ஸ் ம். பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த செய்தி வந்த மறுநாளு, அதான் அந்த செய்தி வந்த அதே நாள் தங்கம் வந்து 10% மேல இறங்குச்சு. ஓகே. ஸோ அது வந்து அ ஆங்கிலத்துல டேப்பர் டேன்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க Googleல போய் அடிச்சீங்கன்னா, அத பத்திய விவரங்கள்லாம் வரும். அந்த டேப்பர் ஓகே. டேன்ட்ரம் அது வந்தப்போ தங்கம் வந்து 10% ஒரே நாள்ல இறங்குச்சு. ஸோ எதுக்காக இத சொல்ல வரேன்னா, ஆ எல்லாரும் பண்றாங்க அப்படின்னு நீங்க பண்ணாதீங்க. ஸோ தங்கம் என்பது ஒரு முதலீடு தான். அந்த முதலீடுலயும் ரிஸ்க் வந்து கண்டிப்பா இருக்குது. இருக்கு. ஆனா ஓகே. இப்போ வந்து திரும்ப வட்டி விகிதங்கள் ஏறுமானா, இல்ல. இப்போ வந்து வட்டி விகிதங்கள இறக்கிக்கின்னு வராங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, ஓகே. 4 தடவ வந்து வட்டி விகிதங்கள கடந்த ஓராண்டுல இறக்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த ரிஸ்க் இல்லனாலும், வேற ஏதாவது ஒரு ரிஸ்க் கூட வரலாம். அது என்ன ரிஸ்க் வரும், எப்படி வரும் அப்படின்றது தெரியாது. ஆனால் ஒரு மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டூ மார்க்கெட் ரிஸ்க். மார்க்கெட்ல ரிஸ்க் இருக்கு. அது வந்து ஓகே. இப்போ வந்து தங்கம் விலை வந்து ரொம்ப அதீதமா ஏறிட்டதுனால, கண்டிப்பா வந்து ஆ. நான் முதலீடு பண்ண மாட்டேன். சார், இப்போ கோல்ட் ரேட்ட பொறுத்தளவுல திருப்பி இன்வெஸ்ட் பண்ண முடியாத ஒரு சூழல் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இதுக்கு ஆப்ஷனலா ஒண்ணு போறாங்க அப்படின்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் திட்டம், இல்ல வந்து பேங்க்ல வந்து பணத்த போட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுறது அப்படிங்கிறது ஒரு சரியான முதலீடா இருக்குமா? ஏன்னா கோல்டு ரேட் அளவுக்கு அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்ட்டா இருக்குமா அப்படிங்கிறதுக்கான கேள்வி. ஆ அதாவதுங்க ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு லீனியர் பே ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ம். வங்கியில வைப்பு நிதியில வச்சீங்கன்னா, 1 வருஷத்துக்கு 8% வருதா? 2 வருஷத்துக்கு 16% ஆமா. வரும். 3 வருஷத்துக்கு 24% வரும். ஒரு சீரான வேகத்துல அது மேல போயின்னு இருக்கும். அது வந்து லீனியர் பே ஆஃப் சொல்லுவாங்க. ம். தங்கம், வெள்ளி, பங்குச்சந்தை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் லீனியர் பே ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த நான் லீனியர் பே ஆஃப்னா, ஒரு வருஷம் நமக்கு 20% பிளஸ்ல இருக்கும். அடுத்த வருஷம் 5% மைனஸ்ல இருக்கும். அந்த மாரி வந்து ம். ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது. ஏற்ற இறக்கம். ஆமா. ஆனா, ஒரு நீண்ட கால அடிப்படையில 20 வருஷம், 25 வருஷம் அந்த மாரி ஒரு நீண்ட கால அடிப்படையில பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து எல்லாமே ஏறக்குறைய ஓரளவுக்கு சேமான ரிட்டர்ன் தான் குடுக்கும். ஓகே. ஆனால், நீங்க வந்து தங்கம் அப்படின்னு வாங்குனீங்கன்னா, முதலீடா வாங்குறவங்க வந்து ஒரு கோல்டு பாண்டு, கோல்டு இடிஎஃப் அந்த மாரி வாங்குவாங்க. பட் மற்றபடி நீங்க வந்து நகைகளா வாங்குனீங்கன்னா, அதுக்கு செய்கூலி, சேதாரம், ஆ அப்புறம் அந்த ம். நகை வந்து பழசாயிடுது, தேஞ்சிடுது. அதுக்கப்புறம் அந்த நகைய விக்க போனீங்கன்னா, என்னுடைய நண்பர் சொல்லுவாரு. ஆ என்னுடைய மனைவி வந்து நகை வாங்குனாங்க. அவங்க கடந்த 15 வருஷத்துல 3 தடவ இந்த டிசைன் பிடிக்கலன்ட்டு வேற டிசைன் வேணுன்ட்டு அந்த நகைய மாத்துனாங்க. இந்த மொத்த கேப்பிட்டலும் ம். காலி ஆயிடுச்சு.
ஏன்னா நம்ம நகை வாங்கும்போது ஓகே. செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்து தங்கம் விலை ரூ. 100னா நம்ம வந்து ரூ. 120 குடுக்குறோம். அது கண்டிப்பா. விக்கும்போது தங்கம் விலை ரூ. 100னா அது ரூ. 100 கிடைக்காது. அதுல நீங்க அ நீங்க விக்கும்போது பாருங்கம்மா, இது வந்து 100 கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. விக்க போனீங்கன்னா, "இது பாரும்மா ம். இதுல வந்து 90 கிராம் தான்னாங்க." அடப்பாவி! நான் வாங்கும்போது 100 கிராம் சொன்னியேடான்னா, "இல்ல மேடம். இது வந்து தங்கம் வந்து 100 கிராம் தான். பட் அதுல 10 கிராம் கல்லு மேடம். 90 கிராம் தான் தங்கம்" அப்படின்னாங்க. ஓகே. அப்ப நம்ம விக்கும்போது நமக்கு அது மொத்தம் தங்கம் தானே சொல்லி வித்தானுங்க. அப்ப என்ன ஆகும்? ஓகே. அப்போ ஒரு பொருள நம்ம வாங்கும்போது ஒரு விலை, விக்கும்போது ஒரு விலை. வாங்கும்போது 100 கிராம்ன்னுவாங்க, விக்கும்போது 90 கிராம்ன்னுவாங்க. அப்ப செய்கூலி, சேதாரம் இதெல்லாம் போச்சுன்னா, உங்களுக்கு வந்து உங்க லைஃப்ல ஒரு 3 தடவ நீங்க டிசைன் மாத்துனீங்கன்னா, உங்க மொத்த கேபிட்டல் காலியாயிடும். ஸோ ஓகே. அந்த ஒரு ஆபத்து இருக்கு. அதுக்கப்புறம் அத பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆபத்து. அந்த நகைய கண்டிப்பா. பாதுகாக்கிறதுக்கு நம்ம போய் பேங்க்ல ஒரு லாக்கர் ஓப்பன் பண்ணி, அது உள்ள வச்சுட்டு நம்ம அதுக்கு அந்த லாக்கர் மெயின்டெயின் பண்றதுக்கு நம்ம வங்கிக்கு கொஞ்சம் காசு குடுக்கணும். நம்ம வீட்ல வச்சிருந்தா திருடு போயிடுமோன்னு பயம். அந்த மாரிலாம் இருக்கு. ஆனாலும் நான் தங்கத்துல வந்து முதலீடு பண்ண வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு பகுதி தங்கத்துல முதலீடு பண்ணுங்க. அது எப்படின்னா, எப்போ குறைவா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, அப்போ அதிகமா தங்கத்துல முதலீடு பண்ணிட்டு, குறைவா வந்து பிக்ஸட் டெபாசிட் அந்த மாரி பண்ணலாம். ஆனா, இப்ப தங்கம் அதிகமா இருக்குதுன்றதுனால, இப்ப பெரும்பாலான சேமிப்பு வந்து மத்த இன்ஸ்ட்ருமென்ட்க்கு போறது நல்லது. தங்கத்துல இந்த அளவுல முதலீடு பண்றது கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா இருக்கும். சார் அப்போ இப்போ ஏழை எளிய மக்கள் தங்கம் இல்லாம சேமிப்பு அப்படின்றத நோக்கி நகர்ந்தாங்கன்னா எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி சார். பொதுவா சேமிப்பு அப்படின்னு சொன்னாலே, அ நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு டெப்ட்ன்னு ஒண்ணு இருக்கு, ஈக்விட்டின்னு ஒண்ணு இருக்கு. மாறுதலுக்கு ம். உட்பட்டது, மாறுதலுக்கு உட்படாதது. நீங்க வந்து உட்படாதது. பெரும்பாலும் வந்து மாறுதலுக்கு உட்படாதது தான் நீங்க செலக்ட் பண்ணணும். அ இது வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டா இருக்கலாம், போஸ்ட் ஆஃபிஸ் சேவிங்ஸ் ஸ்கீமா ம். இருக்கலாம், செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான வட்டி கிடைக்கும். அதே நேரத்தில பணத்த ம். நீங்க நெனச்சப்ப வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ அது ஒரு கம்பல்சரி சேவிங்கா இருக்கும். ஆ இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு இருக்கு. ஸோ அதுலலாம் நீங்க வந்து முதலீடு பண்ணலாம். பரவால்ல நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து பங்குச் சந்தைகள் வரலாம். ஆ மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா ஓகே. முதலீடு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியும் ம். பண்ணலாம். தங்கத்திலயும் ஓரளவுக்கு பண்ணலாம். ஒரு பெரும்பாலான அ பெரும் பணக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய முதலீடுல ஒரு 10% வந்து தங்கத்தில முதலீடு பண்ணியிருப்பாங்க. மீதி 90% ஓகே. மற்ற விஷயத்துல தான் முதலீடு பண்ணியிருப்பாங்க. இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ஐடியாவை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சார். இந்த தங்கம் விலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1,00,000 தாண்டி போயிருச்சு அப்படிங்கிறதே மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அச்சமா இருந்தது. இந்த இயர் எண்ட் இல்லாம அடுத்த வருஷத்துல இது எந்த அளவுக்கு ஒரு உச்சத்தை தொடும், குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? இல்லன்னு ஏறிக்கிட்டே போகும் அப்படின்னு நினைக்கிறதா சார்? இது தொடர்ந்து ஏறுவதற்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஆ ஓகே. தங்கம் வந்து கடந்த கால 50 ஆண்டு கால சரித்திரத்த பார்த்தீங்கன்னா, அது எப்படி இருந்திருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல ரொம்ப வேகமா ஏறிடும். அதுக்கப்புறம் பல ம். ஆண்டுகளுக்கு பெருசா ஏறாமலும், பெருசா இறங்காமலும் அப்படியே ஒரு சீரா வந்து இருக்கும். இது நான் சொல்றது ஓகே. வந்து உலக சந்தையில. ஆ ஓகே. ஓகே. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, 1980ல தங்கத்தோட விலை 4 மடங்கு விலை ஏறுச்சு 6 மாதத்துல. அமெரிக்கன் டாலர்ல அ உலக சந்தையில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஓகே. 25, 27 ஆண்டு காலத்துக்கு அது சுத்தமா ஏறவே இல்ல. அதுக்கப்புறம் லீமன் பிரதர் கொலாப்ஸ் வந்தப்போ ஓரளவு நல்லா ஏறுச்சு. கிட்டத்தட்ட 2, 3 மடங்கு ஏறுச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10, 11 வருஷத்துக்கு ஏறல. இப்ப திரும்ப ம். வேகமா ஏறிருக்கு. ஸோ இது வந்து உலக சந்தையில டாலர்ல நான் சொல்றது. இப்ப ஓகே. இந்தியாவ பொறுத்தவரைக்கும், ஆ இப்போ தங்கம் வச்சிருக்கிறவங்கலாம் தங்கம் விலை ஏறுது அப்படின்னு அவங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனா உண்மையிலேயே வந்து அது ம். சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னு ஓகே. சொன்னால், நம்முடைய பொருளாதாரம் மோசமாக ஆக, நம்முடைய இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சுக்கினே இருக்கும். நம்முடைய இந்திய ரூபாயோட ம். மதிப்பு குறைஞ்சுக்கினே இருக்க, தங்கத்தோட விலை ஏறினே இருக்கும். ஸோ ஓகே. நம்ம தங்கத்தோட விலை அதீதமா ஏறுதுனால், ஆ அது வந்து நம்முடைய பொருளாதாரம் சரியான ஒரு அ திசைய நோக்கி பயணிக்கல
அப்படின்னும் போது ம். நம்ம வச்சுக்கிற தங்கத்தோட விலை ஏறிடும். பட் அது மற்ற விஷயங்கள் வெறும் தங்கம் மட்டும் வாழ்க்கை இல்லை இல்லையா? நம்ம வாழ்க்கையில மற்ற கண்டிப்பா. விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து விலைவாசி நமக்கு உயர்வு ஏற்படும். ஆமா. பிரச்சனைகளுக்கு உள்ளாகும். விலைவாசி ஏற்றம் இருக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய இது இருக்கு. ஸோ அதனால வந்து தங்கத்தை வந்து கொஞ்சம் வாங்குறத நம்ம குறைச்சோம்னால் வெளிநாட்டிலேருந்து தங்கம் இறக்குமதி செய்கிறதும் கொஞ்சம் குறையும். அது மூலமா நமக்கு கொஞ்சம் ஒரு அந்நிய செலாவணி கொஞ்சம் மிச்சப்படும். ஏதோ மத்திய அரசாங்கத்துக்கு நம்மளால முடிஞ்சது இந்த உதவியை நம்ம பண்ணலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நன்றி. நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இதெல்லாம் கோர்ட் நம்பணும்ல. சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin.